வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஷார்ட் ஃபேரி அனிமோட 48வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரா ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வரும். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், போயிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம வீடியோக்குள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல மாங்க அவருடைய பவர் அனுப்பி ஷீல்டுலயே அடிக்கிற ஹீரோ நின்னுகிட்டு அந்த ஷீல்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆமை அதை பார்த்து கத்துது. அவங்க அனுப்புற பவர் எல்லாம் பட்டு சுத்தி தெரிச்சு போய்கிட்டே இருக்கு. நிறுத்தாம அவங்களுடைய பவர் அனுப்பி அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை உடைச்சிடுங்கன்னு ஹீரோ கத்துறான். பெல் எம்பரர் அவருடைய பெல் அனுப்பி அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆமை சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. இம்மார்டல் வெப்பன் குன்லுன் சீலுன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து ஏதோ ஒரு புதுசா பவரை வர வச்சு அந்த ஷீல்டுலயே அடிக்கிறாரு. பார்த்தா அது விரிசல் விட்டுடுது. என்னுடைய சக்தியை இப்ப பாருங்க, இம்மார்டல் வெப்பன் வெளியில வான்னு சொல்லிட்டு கத்திய வர வச்சு அந்த ஷீல்டுலயே அடிக்கிறா. அந்த ஆமை அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருக்கிட்டுமே இம்மார்டல் வெப்பன் இருக்கா, இதை எல்லாத்தையும் பார்த்தா இந்த தடவை இவங்க எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க போல. அன்னைக்கு ஒரு நாள் குன்லுன்ல இருந்து இந்த மாரி தான் ஒருத்தன் வந்தான். அப்ப எப்படியோ அவனுக்கு ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை தண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இவங்க எல்லாரும் இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க, நான் எப்படி இவங்க எல்லாரையும் தோக்கடிப்பேன்னு தெரியல. இந்த பையன்கிட்ட வேற இந்த அளவுக்கு சக்தி இருக்கு, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அந்த ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிக்குது. அந்த ஆமை அது எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ளார போயிடுது. பச்சை பொண்ணு நிறுத்தாம அவளுடைய பவரை அனுப்பிக்கிட்டே இருக்கா. மாங்கும் நிறுத்தாம அனுப்புறாரு. ஹீரோவும் அவனுடைய பவரை அனுப்பிக்கிட்டே இருக்கான். அந்த ஷீல்ட சுத்தி கிராக் விழுந்துடுது. அதை உடைச்சிருங்க. ஹீரோ நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அது மொத்தமும் விரிசல் விட்டு வெடிஞ்சு செதறுது. அந்த பவர் பட்டு எல்லாரும் பின்னாடி போயிடுறாங்க. ஹீரோ அந்த பவர் எல்லாத்தையும் மறைய வச்சுட்டு கீழே வந்து ஷீல்ட வர வச்சுட்டு ஹீரோயினை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். இம்மார்டல் கோல்டன் பாடி ஷீல்டுன்னு சொல்லிட்டு சுத்தி ஷீல்ட வர வச்சு எல்லாரையும் பாதுகாப்பா மாங் பாக்குறாரு. மஞ்சள் ட்ரெஸ்காரன் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஷீல்ட விட்டுட்டு மாங்கிய பார்த்துக்கிட்டு இருக்கான். மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு மாங்கிய பார்த்துக்கிட்டு இருக்கா. மாங் சுத்தி ஷீல்ட வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பவர் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியா அந்த பவரும் நிக்குது. மாங்கும் அவருடைய ஷீல்ட மறைய வச்சிடறாரு. அந்த இடம் திருப்பி பயப்படியே மாறிடுது. சரி வாங்க எல்லாரும் போய் அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை எடுத்துக்கிட்டு வரலான்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எல்லாரும் பின்னாடியே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த மரத்தாண்ட இறங்கி நிக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த தண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த தண்ணியை பார்த்தா சாதாரண தண்ணி மாரி தானே இருக்குன்னு ஹீரோ சொல்றான். ஏன் அது அப்படி இருக்கு, ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணி அப்ப இது இல்லையான்னு பச்சை பொண்ணு கேட்கறா. பார்த்தா அந்த ஆமை டக்குன்னு அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. சீனியர் ஆமையை திருப்பி இந்த இடத்துக்கு வந்துருங்க, அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் போல இருக்கு, அந்த தண்ணியை எப்படி வெளியில எடுக்கணும்னு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அதனால தானே தப்பிச்சு போறீங்கன்னு மாங் சொல்றாரு. பரவாயில்ல, நீ ரொம்ப புத்திசாலி தான், ஆனா ரொம்ப லேட்டா தான் அதை கண்டுபிடிச்சிருக்க. நான் முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், அதுக்கப்புறமா நீங்களே ஃபவுண்டைன் ஆஃப் யூத் தண்ணியை எப்படின்னா கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க, நீங்க எதனா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. என்னது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் தண்ணியை வாங்கிட்டு இருந்து கண்டிப்பா வாங்கிய தீருவன் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எவர்கிரீன் கோவப்படாத அமைதியா இருன்னு மாங் சொல்றாரு. மாஸ்டர் இந்த இடத்துல இருந்து போவாதீங்க, எங்களாலையும் உங்களுடைய தாத்தாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் பிளான்ட் எல்லாம் ஹீரோ கிட்ட ஓடி வருது. அந்த ஆமை திரும்பி அந்த மெடிசன் பிளான்ட் போறத பார்த்து கத்துது. வழியை விட்டு நகருடான்னு சொல்லிட்டு பவர் அனுப்பி எல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது, மெடிசன் பிளான்ட் எல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுங்களால மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். இதுங்க எல்லாம் 1000 வருஷமா உயிரோட இருக்கு, இதுங்களுடைய மெடிசன் பவர் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த மெடிசன் பிளான்ட் எல்லாம் ஏன் நேரா எவர் கிரீன் கிட்ட ஒடியாருதுன்னு பச்சை பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. யங் மாஸ்டர், எங்களாலையும் உங்களுடைய தாத்தாவை திருப்பி வர வைக்க முடியும், நான் 3800 வருஷமா உயிரோட இருக்கேன், நீங்க என்ன பயன்படுத்தி உங்களுடைய தாத்தாவை காப்பாற்ற முடியும்னு அது சொன்ன உடனே ஹீரோக்கு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர், நான் நேதர் சோல் கேதரிங் ஃபிளவர் 4180 வருஷமா உயிரோட இருக்கேன், என்னுடைய பூ இதழ் உங்களுடைய தாத்தாவை திருப்பி வர வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அது சொல்லிட்டு இருக்கு. நான் ஃபயர் கிளவுடு, நான் 2600 வருஷமா இருக்கேன்னு அது சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பூ வந்து அதை அடிச்சு தள்ளிடுது. மாஸ்டர், அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் ஒரு சின்ன பையன் தான், நான் 4300 வருஷமா உயிரோட இருக்கேன், என்னுடைய விதையும் பூ இதழையும் வச்சு உங்களுடைய தாத்தாவை திருப்பி வர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுங்க எல்லாம் கிட்ட வர ஹீரோ பயந்து
இழுத்துக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். எவர்கிரீன், இந்த மெடிசன் பிளான்ட் எல்லாம் உனக்கு தானா வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குது, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. இத்தனை வருஷங்கள்ல முதல் முறையா நான் இந்த மாதிரி ஒரு காட்சியை பாக்குறேன்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. பச்சை பொண்ணு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த மெடிசன் பிளான்ட் எல்லாமே ரொம்ப புத்திசாலிங்களா இருக்கு, அதுங்க எப்படி தானா வந்து அதுங்களோட பவரை கொடுக்க விரும்புதுன்னு அந்த ஆமை சொல்லிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேக்குறான். நாங்க எங்களுடைய மெடிசன் பவரை உங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு பதிலா நீங்க KFCல எங்களை கொஞ்ச நேரம் குளிக்க விடுறீங்களான்னு கேக்குதுங்க. நாங்க எல்லாரும் நிச்சயமா எங்களுடைய மெடிசன் பவர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம்னு அதுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறா. ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பச்சை பொண்ணு போய் ஹீரோயின் காதல என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா KFC இருக்கிற இடத்த காட்டுறானுங்க. சீனியர், அந்த மெடிசன் செடி எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியலன்னு ஹீரோ கேக்குறான். ஏன்னா உன்னுடைய KFC எனர்ஜி தான் எல்லா எனர்ஜிக்கான அம்மா, அது இல்லாம தாவோயிஸ் வேக்கும் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவ சொல்றா. ஹீரோ என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுங்க இந்த KFCல குளிக்கிறதுக்கு மூலியமா அதுங்களுடைய பவர் அதிகரிச்சு உருமாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீ அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உன் கூடயே வச்சுக்கிட்டு இருந்தனா கண்டிப்பா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. தேங்க்ஸ் சீனியர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ மறைஞ்சு போயிடுறான். அவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் KFCல குளிக்க விடுறேன். அதுக்கப்புறமா உங்களுடைய இன்டர்னல் ஃபவுண்டைன் பவரையும் அதிகரிச்சுக்கோங்க. மாஸ்டர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுடைய KFC எனர்ஜியை அதிகமா அப்சர்வ் பண்ண மாட்டோம், அது வெறும் எங்களுடைய உடம்ப சுத்தம் பண்றதுக்கு மட்டும் தான் அதுங்க சொல்லிட்டு இருக்கு. என்னது, இந்த பையன்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்கா? தாவோயிஸ்ட் பவரும் இருக்கு, இவனுடைய சக்தியும் ரொம்ப அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட தான் KFC எனர்ஜி வேற இருக்கா. இந்த மெடிசன் பிளான்ட் எல்லாமே எப்பயும் அமைதியா தானே இருக்கும், ஆனா இந்த தடவை என்ன இதுங்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு. யங் மாஸ்டர் அந்த ஆமை கத்துற சவுண்டு கேட்டு எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அந்த ஆமையை பார்த்துட்டு பச்சை பொண்ணும் மஞ்சள் ட்ரெஸ் காரனும் கத்திய வர வைக்கிறாங்க. யாரும் அடிக்காதீங்க, இதுக்கு முன்னாடியே நடந்தது எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துருச்சு, நம்ம எல்லாருமே குன்லூனை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். எவர்கிரீன் அவருடைய KFC எனர்ஜி எனக்கு அப்சர்வ் பண்றதுக்கு விட்டா போதும், இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் பவரை கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த வயசான ஆமை உண்மையிலே ஃபவுண்டைன் ஆஃப் யூத் நம்ம கிட்ட கொடுக்க போதா? KFC எனர்ஜினா என்ன, ஏன் இந்த மெடிசன் பிளான்ட்டும் இந்த ஆமையை இதை கேட்டுக்கிட்டு இருக்கு, எப்படியோ இந்த கிழட்டு ஆமை ஃபவுண்டைன் ஆஃப் யூத் பவரை நம்ம கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுதேன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆமை கடுப்பாகி கத்திட்டு, ஒன்னும் வயசான ஆமை இல்லடா, நான் எவன்லே ஆமை, எல்லாரும் கடுப்பேத்துற மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த ஆமை கத்துது, நான் உன்னை போட்டு தள்ளுருவேன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்றான். ஹீரோ என்னவோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஆமை நின்று ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.